ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டபுள் புட்டிங் ஸ்வீட் ரெசிபி தாங்க. மாம்பழம் ப்ளஸ் பால் இது ரெண்டையும் பயன்படுத்தி 2 விதமான டேஸ்ட்டில் அருமையான ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடும்போது ஒரே நேரத்தில் மாம்பழம் பால் 2 விதமான டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாம்பழம் ப்ளஸ் பால் புட்டிங் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? மாம்பழத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1 கப்புக்கு இருக்குது. இந்த 1 கப்பு மாம்பழத்தையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. அடுத்தது 1/4 கப்புக்கு பால் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி விழுதாக அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் இந்த வானிலையில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இன்றைக்கி அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ இது கூட 1 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பாலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு விழுது சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்தது இது கூட சுகர் பவுடர் 1/2 கப்பு சேர்த்துக்கலாங்க. மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு, அதனால் 1/2 கப்பு சேர்த்தேன். இனிப்பு கம்மியாக இருந்து எனக்கு கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சர்க்கரை ரொம்ப சீக்கிரம் நமக்கு கரைஞ்சிடும். அதனால் போதுங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டாச்சு பாருங்கள். அடுத்தது ஒரு கிண்ணத்தில் 1/4 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப்பு 2 ஈக்குவலாக சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்தாச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாம்பழத்தோட அடுத்தது இனிமேல் இதை அடுப்பில் வைக்கலாங்க. அடுத்தது இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க இந்த வானிலையை. இப்போ நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம எல்லா பொருளையும் சேர்த்ததுனால நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு கிடச்சிரும். கைவிடாமல் இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நம்ம கலந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கெட்டியாகிடும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலக்கும் போதே நமக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக செஞ்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது இதெல்லாம் எடுத்து இந்த பவுலில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் எல்லாத்தையும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாங்க. இதில் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு சேர்க்கும்போது இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்போ மாம்பழம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சீக்கிரம் கெட்டி ஆகிடும். வெளியிலையும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜிலையும் வைக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க. அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுத்தது இன்னொரு வானிலை எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப்புக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இது கூடயே மறுபடியும் 1/4 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாலும் இந்த கான்மாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது 1 கப்புக்கு பால் சேர்த்து 1/2 கப்புக்கு சுகர் பவுடரையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம அடுப்பு ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. மாம்பழம் நம்ம கலக்கும்போது கூட கொஞ்சம் லேட்டாகும். பால் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு கெட்டி ஆகிடுங்க. இப்போ இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக வந்துடுச்சு பார்த்திங்களா. ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்துடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும்போது நல்லா கெட்டி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே செஞ்ச மாம்பழ புட்டிங் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பார்த்திங்களா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்படி சாய்ச்சி விட்டால் கூட நமக்கு கீழே விழாது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்தது இது கூட எல்லாத்தையும் நம்ம மில்க் புட்டிங்கை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோங்க. இப்போது நேராக வச்சிடலாம். நேராக வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மில்க் புட்டிங் எல்லாத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஈக்குவல் ஆகிடும் அப்படியே நமக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதையும் நல்லா சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் சீக்கிரம் நமக்கு கெட்டி ஆகிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த அருமையான மேங்கோ அண்ட் மில்க் புட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.